பாமகவின் பொதுக்குழு கூட்டமானது தொடங்கி இருக்கிறது. விவரங்களை இது செய்தியாளர் ராஜேஷ் விவரிக்க கேட்கலாம். ராஜேஷ், வணக்கம். செய்தி குறித்த முழுவதும். தனலட்சுமி, வணக்கம். பாமகவினுடைய தலைவராக மீண்டும் அன்புமணி ராமதாஸ் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். பாமகவினுடைய பொதுக்குழு கூட்டம் என்பது தற்பொழுது சென்னை அடுத்து இருக்கக்கூடிய மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய தனியார் விடுதியில் நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் பாமகவினுடைய தலைவராக அன்புமணி ராமதாஸ் மீண்டும் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். அவருக்கு ஆகஸ்ட் 1ஆம் தேதியுடன் அவர் பாமக தலைவராக தேர்வு செய்யப்பட்ட அந்த முடிவடையக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது நடைபெற்று வரக்கூடிய இந்த பொதுக்குழு கூட்டத்தில் அவர் மீண்டும் தலைவராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். அதே போல பொருளாளராக திலகபாமா தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். அதே போல பொதுச் செயலாளராக வடிவேல் ராவணன் மீண்டும் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே இவர்கள் மூன்று பேருமே தொடர்ச்சியாக அதே பதவியில் வகித்து வந்தார்கள். குறிப்பாக பாமக தலைவராக அன்புமணி ராமதாஸ் கடந்த பொதுக்குழுவில் தேர்வு செய்யப்பட்டு அவருடைய பதவிக்காலம் என்பது நீட்டிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தற்பொழுது இந்த பொதுக்குழுவில் மீண்டும் அவர் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். தந்தை மகனுக்கு இடையேயான இந்த 2026 சட்டமன்ற தேர்தலின் போது தந்தை மகனுக்கு இடையேயான அந்த மனக்கசப்புகள் என்பது இருந்தது. தொடர்ச்சியாக பாமக யாரிடம் இருக்கிறது என்ற போட்டியெல்லாம் நடந்தது. அதில் அன்புமணி ராமதாஸ் தான் பாமக இருக்கிறது என்று தேர்தல் ஆணையம் அறிவித்து மாம்பழம் சின்னத்தையும் அவர்களுக்கு கொடுத்து அவர்கள் தேர்தலை சந்தித்தார்கள். தேர்தல் முடிவுகளுக்கு பிறகாக அன்புமணி ராமதாஸ் இடையே இருந்த அந்த கருத்து வேறுபாடுகள் களையப்பட்டு இருவரும் நேரடியாக சந்தித்தார்கள். சந்தித்து மனம் விட்டு பேசிய பிறகு அரசியலில் இருந்து ஒதுங்குவதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிவித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து தற்பொழுது பாமகவினுடைய மாநில பொதுக்குழு கூட்டம் மாமல்லபுரத்தில் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் மீண்டும் அன்புமணி ராமதாஸ் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அதே போல பாமகவினுடைய பொருளாளராக திலகபாமா தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். அதே போல பொதுச் செயலாளராக வடிவேல் ராவணன் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். பாமகவை பொறுத்த வரைக்குமே பொதுக்குழு உறுப்பினர்கள் கிட்டத்தட்ட 1800க்கும் மேற்பட்டோர் இருக்கின்றனர். அந்த பொதுக்குழு உறுப்பினர்கள் அனைவரும் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த மூவருமே எந்தவிதமான போட்டியும் இன்றி அவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். பொதுச் செயலாளராக வடிவேல் ராவணன் தொடர்வார். பொருளாளராக திலகபாமா தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.